வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்தும் காவல்துறை, ஊடக சுதந்திரம் பறிபோவதாகவும் விசனாமா. மத்திய கிழக்கு நிலைமைகளால் இலங்கைக்கு பாதிப்பு, ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவிப்பு. ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சுடன் ஈரான் தூதுவர் சந்திப்பு, இலங்கையர்களின் பாதுகாப்பு தொடர்பில் அவதானம். இலங்கையில் தொடரும் சட்டவிரோத வெளிநாட்டு பயணங்கள், விமான நிலையத்தில் இளைஞர்கள் கைது. மூச்சிருக்கும் வரை பாமகவின் தலைவர் தானே, கலைஞர் பாணியில் ராமதாஸ் கருத்து. இனி விரிவான செய்திகள். மத்திய கிழக்கு நிலைமைகளால் பல்வேறு துறைகளில் நாட்டிற்கு அழுத்தங்கள் ஏற்படலாம் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்துள்ளது. குறிப்பாக உலக அளவில் எரிபொருள் விலை அதிகரிக்கும் நிலை காணப்படுகின்றது எனவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நிலைமைகளால் தேயிலை உட்பட ஏற்றுமதி நடவடிக்கைகளில் நெருக்கடிகள் ஏற்படலாம் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். உலகில் எரிபொருள் விலை அதிகரிக்கக்கூடிய அபாய நிலை காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அமைச்சர், மத்திய கிழக்கின் நிலைமைகள் காரணமாக நாட்டின் பல்வேறு துறைகளிலும் அழுத்தங்கள் ஏற்படலாம் எனவும் கூறியுள்ளார். ஈரான் மற்றும் ஸ்டேல் நாடுகளில் இலங்கையர்கள் பெருமளவில் தொழில் வாய்ப்புகளில் ஈடுபட்டுள்ளதால் அந்த துறைகளில் பல்வேறு அழுத்தங்களும் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுவாக நோக்கும்போது உலக அளவில் எரிபொருள் விலை அதிகரிக்கும் நிலை காணப்படுகின்றது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான ஈரானிய தூதுவருக்கும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்துக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டு ஸ்டேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த கலந்துரையாடலின் போது பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான தொடர்ச்சியான ராஜதந்திர முயற்சிகளின் முக்கியத்துவம் குறித்து ஈரானிய தூதுவரிடம் வலியுறுத்தப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மோதல்கள் மேலும் அதிகரிப்பதால் பிராந்தியத்திலும் இலங்கையிலும் ஏற்படும் தாக்கம் மற்றும் ஈரானில் உள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பிற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் விஜித ஹேரத் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் ஸ்டேல் மற்றும் ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தையை அடுத்த வாரம் நடைபெறும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். குறித்த கலந்துரையாடலுக்கு பிறகு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாகலாம் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். செம்மணி மனித புதைகுழியினை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டார்க் நேரில் பார்வையிடுவதனை ஊடகவியலாளர்கள் செய்தி அறிக்கையிட காவல்துறையினர் அனுமதி மறுத்திருந்தனர். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டார்க் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் வருகை தந்து செம்மணி மனித புதைகுழி பகுதிக்கு நேரில் சென்று பார்வையிட்டார். அதனை செய்தி அறிக்கையிடும் நோக்குடன் ஊடகவியலாளர்கள் சென்றபோது அதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்திருந்தனர். புதைகுழி காணப்படும் இடத்திற்கு சுமார் 50 மீட்டர் தூரத்திற்கு முன்பாகவே ஊடகவியலாளர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் ஊடகங்களுக்கு அனுமதி இல்லை என கூறியிருந்தனர். எதற்காக அனுமதி இல்லை என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது மேலிடத்து உத்தரவு என அங்கிருந்த காவல்துறையினர் பதிலளித்திருந்தனர். செம்மணி புதைகுழியினை நேரில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டார்க் பார்வையிடும் ஒளிப்படங்கள், காணொளிகள் வெளிவருவதை தடுக்கும் நோக்குடனேயே காவல்துறையினர் அவ்வாறு செயற்பட்டனர் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு குழுவினர் சீனாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளனர். ஸ்ரீலங்காவின் வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தனது முகநூல் பதிவில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். 6வது சீன தெற்காசிய ஒத்துழைப்பு மன்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக யுன்னான் மாகாணத்தின் பொது சுகாதார மற்றும் மருத்துவ கல்வியில் மிகவும் மதிக்கப்படும் நிறுவனங்களில் ஒன்றான குன்மிங் மருத்துவ பல்கலைக்கழகத்தையும் அதன் இணைப்பு மருத்துவமனைக்கும் சென்றுள்ளதாக பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திர முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். குறித்த பல்கலைக்கழகம் இலங்கை நோயாளிகளுக்கு இலவச கண் அறுவை சிகிச்சை மூலம் ஏற்கனவே தனது நல்லெண்ணத்தை நீட்டித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக தாங்கள் நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சீனாவின் குன்மிங் மருத்துவ பல்கலைக்கழகத்தினரை இலங்கைக்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குறித்த குழுவில் வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர, இலங்கை சீன சமூக மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு சங்கத்தின் தலைவர் இந்திரானந்த அபேசேகர, சங்கத்தின் உதவி செயலாளர் மதுஷான் குலரத்ன, மாலைத்தீவு சீன வர்த்தக மற்றும் கலாச்சார அமைப்பின் தலைவர் மிதும் சவட், பங்களாதேஷ் சீன மக்கள் நட்புறவு சங்கத்தின் பொதுச் செயலாளர் சாஹிரார் ஜமான்
ஜூமன் ஆகியோர் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக வெளிநாடு செல்ல முயன்ற தமிழ் இளைஞர்கள் இருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நேற்று இரவு குடிபரவு மற்றும் குடியகல்வு துறையில் எல்லை கண்காணிப்பு பிரிவின் அதிகாரிகளால் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். போலி இந்திய கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி அபுதாபி செல்ல முயன்ற 2 இலங்கையர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 21 மற்றும் 28 வயதுடைய 2 இளைஞர்கள் என தெரியவந்துள்ளது. அபுதாபிக்கு செல்லவிருந்த எதிஹாட் ஏர்வேஸ் EY 397 விமானத்தில் ஏறுவதற்காக அவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் குடும்ப வன்முறைகளால் அதிகம் பாதிக்கப்படுவது பெண்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடும்ப வன்முறை சம்பவங்கள் குறித்து சுகாதார அதிகாரிகள் விடுத்துள்ள அறிவிப்பில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. குடும்ப வன்முறை சம்பவங்கள் குடும்ப நல்வாழ்வு மற்றும் மன ஆரோக்கியத்தில் கடுமையாக பாதிப்பை ஏற்படுத்துவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக குடும்ப வன்முறை சம்பவங்கள் தற்போது நாடு முழுவதும் அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2023ஆம் ஆண்டு மாத்திரம் குடும்ப வன்முறைகளால் பாதிக்கப்பட்ட 12,198 குடும்பங்களுக்கு ஆதரவு வழங்கப்பட்டதாக அரசு தகவல்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் உதவி கோருபவர்களில் 91% மாணவர்கள் பெண்கள் எனவும் 9% மாணவர்கள் மட்டுமே ஆண்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை கந்தளாய் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். மேலதிக விசாரணைகளை கந்தளாய் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கந்தளாய் 92ஆம் கட்டை பகுதியில் இன்று அதிகாலை பார ஊர்தி ஒன்று மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருகோணமலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த குறித்த பார ஊர்தி அதிகாலை 5 மணியளவில் கந்தளாய் கண்டி பிரதான வீதியின் 92ஆம் கட்டை பகுதியில் வேக கட்டுப்பாட்டு இழந்து மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்து நேரத்தில் ஓட்டுநர் ஒருவரே வாகனத்தில் இருந்ததாகவும் தூக்கமின்மை காரணமாகவே விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் சாரதிக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் ஸ்ரீலங்கா டெலிகாம் இணைய தொலைத்தொடர்பு கம்பிகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. மேலும் சம்பவம் தொடர்பில் கந்தளாய் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அன்புமணி மன்னிப்பு கேட்பது இங்கு பிரச்சனையில்லை எனவும் தான் தொடங்கிய கட்சியில் தன்னோடு தொடக்கத்திலிருந்து பயணித்தவர்களுக்கு பதவி கொடுத்திருப்பதாக பாமக நிறுவனர் S. ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கலைஞர் பாணியில் தன் மூச்சு இருக்கும் வரை தானே பாமகவிற்கு தலைவர் எனவும் S. ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஊடகவியலாளர்களை சந்தித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது மன்னிப்பு இல்லை அப்படின்றது பிரச்சனை இல்லை. அது நான் சொன்ன மாதிரி, நான் விரும்பிய மாதிரி என்னால் தொடங்கப்பட்ட இந்த கட்சி 96,000 கிராமங்களுக்கு நான் சென்று வளர்த்த இந்த கட்சிக்கு நான் சென்ற முறை சொன்னேன், மீண்டும் சொல்லுகிறேன். எத்தனை முறை வேணுமாலும் இதைத்தான் சொல்லுவேன். இந்த கட்சிக்கு என் மூச்சிருக்கும் வரை நான் தலைவர். அவருக்கு என்னன்னா உங்களுக்கு தெரியும், செயல் தலைவர்னு கொடுத்தோம். இது கலைஞருடைய மறைந்த என் நண்பர், கலைஞருடைய பாணி. அவர் 94 வயசு வரைக்கும் சக்கரனா காலையில் இருந்துன்னு கட்சிக்கு தலைவராகவும் ஆட்சிக்கு தலைவராகவும் இருந்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழில் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்தும் காவல்துறை, ஊடக சுதந்திரம் பறிபோவதாகவும் விசனாமா. மத்திய கிழக்கு நிலைமைகளால் இலங்கைக்கு பாதிப்பு, ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவிப்பு. ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சுடன் ஈரான் தூதுவர் சந்திப்பு, இலங்கையர்களின் பாதுகாப்பு தொடர்பில் அவதானம். இலங்கையில் தொடரும் சட்டவிரோத வெளிநாட்டு பயணங்கள், விமான நிலையத்தில் இளைஞர்கள் கைது. மூச்சிருக்கும் வரை பாமகவின் தலைவர் தானே, கலைஞர் பாணியில் ராமதாஸ் கருத்து. இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.